சப்பாடா எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு மடக்கு காப்பியை குடிச்சா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏம்மா காப்பி குடிச்சிட்டியா? ஆமா மக்கா, நமக்கு 4 இட்லி தின்னாலும் ஒரு மடக்கு காப்பியை குடிச்சாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு பத்துக்க. ஆமாம்மா எனக்கும் அப்படிதான், நம்ம அப்படியே பழகிட்டோம் பத்தியா. சரி மக்கா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா நேராவது இல்ல. சாப்பிட்டே மக்கா? ஆமாம்மா சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்லம்மா சின்ன பொண்ணு மத்தியானத்துக்கும் சேர்த்துதான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா. ஆனா எங்க ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா, இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஹோட்டலுக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாப்பாடு எல்லாம் கொண்டு வராண்டான்னு நேத்துக்கே சொல்லி விட்டாங்கம்மா. அப்படி நேத்துக்கு ஆபீஸ் விட்டு வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. சின்ன பொண்ணு காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு இப்படி அறக்க பறக்க சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாள்ல. சொல்லிருக்கணும் தாம்மா, நான் நேற்றுக்கு நேராகி வந்த மத்தியா அந்த சடவுலே தூங்கிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, குழம்பு கூட்டெல்லாம் இருக்கும்ல, ஆனா ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். அதுக்கு இல்ல சூடா சாப்பிடுவே இல்ல. நீ நேற்றுக்கே சொல்லியிருந்தேனா அவ மத்தியான சாப்பாடு சரி மத்தியானம் செஞ்சுக்கிடலான்னு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிருப்பாள்ல, கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பாள்ல. ராத்திரி பிள்ளை அழுதுட்டே கிடந்தா, சரியா அவ தூங்கவும் இல்ல. உனக்கு சாப்பாடு செய்யணுமேனு காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வந்து அடுக்கல்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. நானும் சொன்னேன் கொஞ்ச நேரம் போய் தூங்க மருமோளன்னு. அவதான் கேட்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தா. அதுக்கு நம்மள சொன்னேன். என்னமா செய்ய, ஏன் தப்பு தான், நான் சொல்ல மறந்துட்டோம்ல. சரில இனிமேலாவது மறக்காம எல்லாத்தையும் சொல்லு. சரிம்மா. சின்ன பொண்ணு அதோ வரேங்க. சின்ன பொண்ணு இந்த வாங்கிக்க. மேனகாவுக்கும் அவன் மாப்பிளைக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்களா சின்ன பொண்ணு, இந்த பணத்தை வச்சு எடுத்துக்க. என்ன? சரிங்க. எங்க அத்தைக்கு சுகர் மாத்திரை வேற காலி ஆயிட்டு, அது வேற வாங்கிட்டு வரணுங்க. ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு, சாயங்காலம் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்புறம் துணி கடைக்கு போய் நல்ல துணிமணியா பார்த்து வாங்கிட்டு வரேன்னா, ரூபா உனக்கு பத்தாம இருந்துச்சுன்னா உடனே எனக்கு போன் பண்ணு. நான் ஆபீஸ்ல அட்வான்ஸ்ல கொஞ்சம் ரூபாயை வாங்கி உனக்கு போன் பே பண்ணி விடுதேன். சரிங்க. என்ன சொல்லுத? ஆபீஸ்ல அட்வான்ஸ் பணம் வாங்கி உன் பொண்டாட்டிக்கு அனுப்பி விடுவியா? ஆமாம்மா, துணி கடையில போய் துணி எடுக்கும் போது ரூபா குறையாயிட்டுனா அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லு, நான் உனக்கு ரூபாய் அனுப்பி விடுதேன்னு சொன்னம்மா. இப்ப இதுக்குள்ள துணிமணி எல்லாம் வாங்க போறா? ஏமா தங்கச்சிக்கும் அவன் மாப்பிளைக்கும் துணி எடுக்காண்டாமாமா. தங்கச்சிக்கும் அவன் மாப்பிளைக்குமா? என்னத்துக்குல? தீபாவளி பொங்கல்லாம் வரதுக்கு இன்னும் 4 கிடக்க. ஏமா தீபாவளி பொங்கலுக்கு இல்லம்மா, உன் பேரனுக்கு முடி எடுத்து காது குத்த போறோம்ல. ஆமா, அதுக்கு? ஆமாம்மா, ரமேஷ் மாப்பிள்ள மடியில வச்சுதானே பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்த போறோம். அப்போ தாய் மாமா கட்டுக்கு நம்மளும் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும்லாமா. என்னல புரியாம பேசிட்டு கிடக்க? தாய் மாமா கட்டுக்கு நம்ம அவளுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணுமா? ஆமாம்மா, தாய் மாமா கட்டு அவங்க செய்யன்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடமையும் செய்யணும்லாமா. என்னல கடமை கிடமன் கிடக்க? ஆமாம்மா, ஒரு 2 பேருக்கும் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்காண்டமா. ஏல சும்மா நீயே உன் இஷ்டத்துக்கு அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்காதல. துணி எடுத்து கொடுக்கணுமாம்ல துணி. நம்ம கடமையை நம்ம சொல்லுது. ஆமா, பெரிய பொல்லாத கடமை. உன் தங்கச்சிக்காரி உங்களுக்கு அப்படியே கடமை எல்லாம் பண்ணி விட்டாள்ல, நீங்க அவளுக்கு கடமையா செய்யுதுக்கு. ஏமா என்னம்மா இப்படி சொல்லுத? ஆமல, பிள்ளைக்கு உங்களுக்கும் துணிமணி எடுத்தா போதும். தாய் மாமன் கட்டுக்கு அவ 2 பேருக்குலாம் ஒண்ணு துணிமணி எல்லாம் ஒண்ணு எடுக்காண்டா. இத்தை என்னத்தை இப்படி சொல்லுதிய? ஆமா மருமோள, துணிமணி எல்லாம் ஒண்ணு எடுக்காண்டா. சம்பந்தி வீட்ல போய் சொல்லும்போது தாய் மாமன் கட்டுக்கு நாங்க செய்தோமா அப்படின்னு என் மாவ சொன்ன உடனே எனக்கு மனசு குளிர்ந்து போச்சுல. சரி நம்ம மாவ இப்படி சொல்லுதாளான்னு மனசு நிறைய என்னன்னு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. உடனே சொன்னால, ஏமா நீ பிள்ளைக்கு தங்க கம்மல் வாங்கி போட போறேன்னு சொல்லுதல்லம்மா, அதை வாங்கி என் கையில தந்துரு. அந்த தங்க கம்மலை நானே என் மருமகனுக்கு போட்ட மாதிரி நானே கொடுத்துக்கிட்டதம்மான்னு. என் பேரன் பிறந்து 2 வயசுக்கிட்ட ஆக போகுது. இந்நாள் வரைக்கும் பிள்ளைய பார்க்க வருவோமேனு ஒரு எட்டு வந்து பார்க்க வந்திருப்பாளா. அப்படியே இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு தானே போவா. பிள்ளைக்கு ஒரு 100 ரூபா துட்ட கையில கொடுத்துருப்பாளா, ஒரு துணிமணி வாங்கி கொண்டு கொடுத்துருப்பாளா. இடையில என் பேரன் காய்ச்சல்ல கிடந்தா, 2 நேரம் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தமே, ஒரு நேரம் எட்டி வந்து பார்த்தாளாவா. நானும் சரி முதல் முறையா பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்த போறோம், நம்ம சம்பந்தி கிட்ட சொல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் என் மருமகளையும் கூட்டிக்கிட்டு அங்க போய் சொல்ல போன இடத்துல கம்மலை வாங்கி என் கையில தந்துரு, நானே கொடுத்துக்கிட்டேன். தாய் மாமன் கிட்டலாம் நாங்களே செஞ்சு விடுறோம்னு எவ்வளவு பெருமையா பீட்டி சொன்னா. ஏம்ல உன் பிள்ளைக்கு 1 கிராம் தங்க கம்மல் வாங்கி போட மாட்டாளல? ஏமா அதெல்லாம் அவ செய்யணும்னு நான் நினைக்கலம்மா. நீ நினைக்கிறனா என்னல, அவன் நினைக்கணும்ல. அவளுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் செய்யணும், சீர்சனத்தை எல்லாம் செய்யணும்னு நினைக்கால. நம்ம பிள்ளைக்கு 1 கிராம் தங்கம் இல்ல ஒரு துணி எடுத்து கொடுக்கணும்னு அவளுக்கு மனசுக்கு தோணிருக்கா பத்தியல. நம்ம ரூபா போட்டு வாங்கி அவ கையில கொடுக்கணுமா, அவ அப்படியே பெருமைக்கு வந்து பிள்ளைக்கு காதுல போட்டு விடுவாளாம். எப்படி சாமர்த்தியம் பத்தி அவளுக்கு. இங்க பாருல மருமோள, நான் சொல்றேன் கேட்டுக்க. அவளுக்கு துணிமணி எல்லாம் ஒண்ணு எடுத்து கொடுக்காண்டா. என்ன தாய் மாமா மடியிலே அத்தைகிட்டையும் பிள்ளைய உட்கார வச்சதான் பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்த முடியுமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கல. அதான் நான் இருக்கம்ல பேரனுக்கு ஆட்சிங்கிற முறையில என் மடியில உட்கார வச்சு பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்திக்கிடலாம். யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நம்ம மட்டும் போயிட்டு வந்தா போதும் கோயிலுக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நம்ம தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிடணும், அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தே இல்லாமா. அதான் சொல்லுறனால ஒருத்தரையும் கூப்பிடாண்டா, நம்ம மட்டும் போயிட்டு வந்தா போதும்னு. நான் சொல்லதை கேளு, அப்படிதான் பண்ணணும் சொல்லிவிட்டேன்.
சரிம்மா, நீ என்ன சொல்லுதியோ அதை மாதிரியே பண்ணிக்கிடலாம். சரி உனக்கு ஆபீஸ்க்கு நேராதுல கிளம்பு. சரிம்மா. அப்போ அத்தைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும்ல, இந்த பணத்திலேயே வாங்கிட்டு வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு. சரி ஆபீஸ்க்கு கிளம்புது என்ன? சரிங்க, போயிட்டு வாங்க. ஏமா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரி மக்கா, கடன் கிடன்னா ஒண்ணும் வாங்காண்டாம். நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு பிள்ளைக்கு விசேஷத்தை பண்ண போதும். சரிம்மா. மைனியோ, உங்க வேலைய கணக்கச்சிதமா முடிச்சிட்டீங்களா? எடி நீ எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேக்கியா இல்லனா ஏன் வந்தேன்னு கேக்கியாமா? எடி என்ன வந்த உடனே தாம் தும்னு குதிச்சிட்டு கிடக்கா? ஏமா உன் மருமவ சொன்னதை அப்படியே தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு தான் எல்லா காரியமும் பண்ணுவியோ? என்னடி உளறிட்டு கிடக்க? பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்ததுக்கு எங்களை கூப்பிட கூடாது, நாங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன்னா எங்க வீடு தேடி வந்து ஏமா எங்களை கூப்பிட்ட? உன் மருமவ சொன்னாலோ உங்க மவெல்லாம் எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு? மேனகா, நான் ஒண்ணு அத்தைகிட்ட எதுவும் சொல்லல. வாய திறந்தா பொய். எல்லாத்தையும் நீங்க தானே சொல்லி கொடுத்துருப்பீங்க எங்க அம்மா கிட்ட. எடி வாய மூடு பத்துக்க. ஏன் மருமவ எனக்கு ஒண்ணும் சொல்லி தரல. உன் லட்சணத்தை தான் உங்க வீட்டுல வந்து நான் பார்த்தனே. உன்னை மட்டும் பெருமையா எல்லாரும் நினைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிய. என் பேரனுக்கு மனசார ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துருப்பேடி. தாய்மாமன் கட்டு முறைக்கு இவ செய்ய போறாளாம்ல, அப்படியே பெருமையா சொன்னேன். என் மருமக ஒண்ணும் நீ வரக்கூடாதுன்னு ஒண்ணும் சொல்லல. நான் தான் என்ன முடிவெடுத்தேன். இப்ப உங்க வீட்டுல இருந்து நீ கிளம்பும் போது உன் மாமியார் கிட்ட என்னட்டு சொல்லிட்டு வந்த? என்ன சொல்லிட்டு வந்தனா? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி என்னட்டி சொன்ன? எங்க அம்மா எங்க அண்ணன் மவனுக்கு காது குத்துக்கு 1 பவுன்ல தங்க கம்மல், அதுவும் தங்க ஜிமிக்கி வாங்கி கொடுக்க போறாவளாந்தே. எப்படியும் வாங்கி எடுத்து வீட்டுல தான் வச்சிருப்பாவோ. அதனால ஒரு எட்டு போய் வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு தங்க ஜிமிக்கினாலே ரொம்ப பிடிக்கும்லாத்தே. எப்படி எங்க அண்ணன் மவன் காதுல ஒரு வாரமா இல்ல 1 மாசமா தான் போட்டு விட்டுருப்பாவோ. அதுக்கப்புறம் கலத்திடுவாங்கல்ல, அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து நான் போட்டுக்கலான்னு இருக்கேன். அதனால போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். அடி பாவி, என்னடி வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. அது வந்து போயா. என்னடி திமிரு பிடிச்சவள? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. பிள்ளைக்கு நான் ஆசையோட வாங்கி கொடுப்பனா, அத நீ காதுல வாங்கி போட்டுட்டு போலாம்னு இருக்கியோ? இப்படியா பட்டவதான் என் பேரனுக்கு தாய் மாமன் கட்டு செய்ய போறாளாக்கும். தாய் மாமன் கட்டு அதான பார்த்தேன். சுவாலியான் குடுமி சும்மா ஆடாதுன்னு அன்னைக்கே நினைச்சேன். தங்க கமல ஆட்டையை போட்டு போலாம்ல ஐடியா போட்டிருக்கா. எங்க அத்தை இவளை இப்படி குறை சொல்லுதாவளன்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவளை பத்தி குறை சொல்லது தப்பே இல்ல, உண்மையை தானே சொல்லுதாவோ. என் மாமியார் சரியான ஆளு. என்கிட்ட பாசமா பேசுதாவளன்னு நானும் வெளிப்படையா சொல்லிவிட்டேன். அத நாங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்கு போன பண்ணி சொல்லியிருக்காவள. மாமியாரா என்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பாட கேட்டுக்கிட்டு எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டேளா. இருங்க, இப்ப நான் வீட்டுக்கு தானே நேரா வர போறேன். வந்து கச்சேரிய வச்சுக்கிடுதேன். இந்த மூஞ்ச திருப்பற சோழி எல்லாம் இங்க வச்சிடக்கூடாது. போட்டி வெளியா இங்க பாரு மருமவள, உலகத்துல எல்லாரும் உசாரா தான் இருக்காவோ. நீயும் கொஞ்சம் உசாரா இருந்துக்க. சும்மா பணத்தை போட்டு எல்லாத்துக்கும் செலவழிச்சு அப்படி இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு கிடக்காத. சரிங்க தே. எத்தே பிள்ளைக்கு முடியெடுக்க போகும்போது நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல தே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மருமவள, அதான் நான் சொன்னோம்ல நம்ம மட்டும் போயிட்டு வந்த போதுன்னு. சரிங்க தே. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு கிடந்து வேலையை பார்த்துட்டு இருக்கல மருமவள. என் பேரன் தூங்கிட்டு தானே இருக்கான். நீயும் கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடு. சரிங்க தே. எத்தே காப்பி ஏதாவது போட்டு தரணும்னா என்ன எழுப்புங்க, நான் காப்பி போட்டு தரேன். மருமவள, எனக்கு கையும் காலும் நல்லா தான் இருக்கு. எனக்கு காப்பி வேணும்னா நான் போட்டு குடிச்சுக்கிட்டேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பிள்ளைய பாத்துக்கிடணும்ல. சரிங்க தே. எத்தே பையன் தூங்கிட்டு தானே இருக்கான். லதாக்கா பிளவுஸ் தச்சு வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க தே. அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருதேன். சரி மருமவள, அப்ப போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு. சரிங்க தே. ராணியக்கா, நான் வாரேன் மீனா. நேரம் இல்ல மீனா. ஆமாக்கா, மணி இப்ப 10:30 மணிக்கிட்ட ஆக போகுதுல்ல, வாங்க கிளம்புவோம். சரி மீனா. ஆமா, ஏன் கூடவே வந்தாள்ல எங்க அக்கா? ஆள காணல. ஏக்கா, என்னக்கா இப்படி ஆடி அசைஞ்சு வார? ஏக்கா 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 என்னாச்சு? ஏன் இப்படி செல்ல கணக்க நின்னுட்டு இருக்கா? நாங்க கிளம்புதோம், போயிட்டு வரேன்னு. ஆட ஏக்கா. ராணி, என்ன காட்சி உனக்கு? இவ்வளவு நேரமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், செல்ல கணக்க நின்னுகிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல ராணி, இங்க பாருக்கா, நம்ம வீட்டுல நல்ல விசேஷம் நடக்க போகுது. இப்படிலாம் சும்மா எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்காத. ஏக்கா, நானும் மீனாவும் எங்க மாமனாரை போய் பார்த்துட்டு வரோம். நீ கேலண்டர்ல ஒரு நல்ல நாளை பாருக்கா. அத்தையும் கலந்து பேசி 2 பேருமா சேர்ந்து நல்ல நாளை பாருங்க. மைனிக்கிட்டையும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுவோம். நாங்க எப்படியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவோம்க்கா. அதுக்கப்புறமா ஜோசியரை போய் வேணா பாத்துக்கிடலாம். என்ன ஏக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? சரி ராணி. ராணி, மைனி அவங்க தங்கச்சியை பத்தி ஏதோ சொன்னாவோன்னு நீ சொல்லிட்டு இருந்தேல்ல. ஓஹோ ஏக்கா, இப்பதான் புரியுது. நான் பேச பேச அப்படியே செல்ல கணக்கா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேல்ல என்னன்னு.
ஏக்கா மைனியே நம்ம வீட்டுல வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயாச்சு. இனியும் அவ தங்கச்சியை பத்தி என்னத்துக்கா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அதான் மைனியே சொன்னாவல்ல, கூட பிறந்தவங்களுக்கு நம்ம பிரச்சனை பண்ணுனா கூட இருக்கப்பட்டவங்களே நமக்கு குழி பறிப்பாங்கன்னு. அது அவங்க தங்கச்சி சுதாவை பத்தி தான் சொல்லியிருக்காவோ. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னோம்லக்கா. அப்புறம் என்னத்துக்கு மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்க? அதுக்குள்ள ராணி இங்க பாருக்கா, நமக்கு தேவை நம்ம மைனி நம்ம கிட்ட நல்லபடியா பேசி எடுத்து இருக்காங்களா, அவ்வளவுதான். அவங்க தங்கச்சியை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. நம்ம அண்ணனும் நம்ம மைனியும் நமக்கு சரியா இருக்கும்போது அவங்க தங்கச்சியை பத்தி எல்லாம் நமக்கு யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? ஆமாக்கா, நீங்க நினைக்குது அவங்க தங்கச்சி ஏதாவது நம்ம அஞ்சுக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்களோன்னு, அப்படிதானே? ஆமா மீனா, ஏன்னா அக்கா தங்கச்சி தான் அவங்க ரெண்டு பேரும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்கல்ல. ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். அக்கா தங்கச்சி இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துக்கிடுவோன்னு. ஆனா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணினாவும் வச்சுக்கிடுங்க, நம்ம என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க போறோம்? வாரியில் எடுத்து சாத்திர மாட்டாங்கள? அப்படி சொல்லு மீனா. இங்க பாருக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ ஒன்னும் கவலைப்படாண்டாம். இப்ப அக்கா தங்கச்சின்னு நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நம்ம விஷயத்துல யாராவது தலையிட்டா நமக்கு கோபம் வரும்லக்கா. அதே மாதிரி தான் அவ ரெண்டு பேரும். அவ ரெண்டு பேருக்குள்ள என்னத்தையும் பேசிட்டு போறாவோ, என்னத்தையும் சண்டை போட்டுட்டு போறாவோ. நம்ம அதுல எல்லாம் தலையிடாண்டாங்க்கா. அதனால தான் மைனி நம்ம கிட்ட சொல்லியும் சொல்லாத மாதிரியும் பிரச்சனையும் சொல்லிட்டு போயிருக்காவோ. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தகுந்த மாதிரி நடந்துக்கிடணும். சும்மா அந்த சுதா என்ன பண்ணுவா, சூதா என்ன பண்ணுவான்னு நீ இப்படி கற்பனையில யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் நிம்மதி தான் கெட்டு போகும். அவளை எல்லாம் தூர தூக்கி போடுக்கா. அவ யாருக்கா நம்ம வீட்டுல? அக்கா தங்கச்சின்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் வருது போகுது, நமக்கு என்ன? பி பாசிட்டிவ்க்கா, திங்க் பாசிட்டிவ். நெகட்டிவா எதுவுமே திங்க் பண்ணாத. என்ன மீனா நான் சொல்லுது? கரெக்ட்க்கா, சூப்பர்க்கா. இங்க பாருக்கா, இப்ப நீ சாப்பிட்டாச்சுல, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் யோசிக்காத. ஒரு மணி நேரமா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அத்தையும் நீயும் சேர்ந்து கேலண்டர்ல நல்ல நாள் என்னைக்கு இருக்குன்னு பாருங்க. சாயங்காலம் நாங்க வந்ததுக்கு அப்புறமா ஜோசியர்கிட்ட போய் பேசிக்கிடலாம். என்ன சரியாக்கா? எக்கா சரி ராணி. சிரிச்ச மகமா எங்களை வழி அனுப்பி வைக்கா. சரி, ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. ஏக்கா, சும்மா அந்த வீணா போனவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காம அண்ணனும் மைனியும் மகனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பக்கம் வருவாவோ. அப்ப அவங்களுக்கு ஸ்வீட்டு பலகாரம்லாம் என்னென்ன செஞ்சு கொடுக்கலாம்னு அதை பத்தி யோசிச்சு வை. சரி ராணி. ஏக்கா போயிட்டு வரேன்னா? சரி ராணி. மீனா பார்த்து போயிட்டு வாமக்கா. சரிங்கக்கா. மீனா, ஒரு காலத்துல எங்க அக்கா எனக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. இந்த சூத்தைய மண்டையில ஏத்தி வச்சுக்கிட்டு எங்க அக்கா எப்படி பித்து பிடிச்சவ மாதிரி இருக்கா பத்தியா? மகளை கட்டி கொடுக்காமல்லக்கா, அவங்களுக்கும் மனசுல பயம் இருக்கும்ல. அது சரிதான் மீனா, வேணும்னா பாரு. அந்த சூத்தைய 5 கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது பத்துக்க. ஏன்னா அவ கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே அவ அக்கா வீட்லயே டேரா போட்டு பழகிட்டா பத்தியா. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள வராமலாம் இருக்கவே மாட்டா. அதான் சொல்லுதேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும். அப்படியே பண்ணிடுவோம்க்கா. அதான் நாங்க இருக்கோம்ல. ராணி டாடா. ஏக்கா, என்ன வாசல்ல நின்று டாட்டா காட்டிட்டு இருக்கிய? வா சின்ன பண்ணு. என் தங்கச்சியும் மீனாவும் அவங்க மாமனார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா பத்துக்க. அதான் கிளம்புனாவல்ல, அதான் டாட்டா சொல்லிட்டு நிக்கேன். கிளம்பிட்டாவளாக்கா? ஆமா சின்ன பண்ணு, இப்பதான் கிளம்புனாவ பத்துக்க. சரி சரி. ஏக்கா, அப்புறம் என்ன சின்ன பண்ணு, வாயன் வீட்டுக்குள்ள? இல்லக்கா, அங்க லதாக்கா பிளவுஸ் தச்சு வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாவோ, அதான் வாங்க போலாம்னு போயிட்டு இருக்கேன்க்கா. இன்னும் 2-3 நாள்ல தானே சின்ன பண்ணு கோயிலுக்கு போனோம்னு சொன்னீங்க? ஆமாக்கா, ஆனா எங்க மாமியாரு. என்ன சின்ன பண்ணு? ஏக்கா, எங்க மாமியார் சொன்னாவோ யாரையும் கூப்பிடாண்டா, யார்கிட்டையும் சொல்லாண்டா, நம்ம மட்டும் கோயிலுக்கு போய் பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்திட்டு வந்துருவோம்னு சொல்லுதாவாக்கா. அப்படியா? ஆமாக்கா, அதான். என்ன அதான் இதன்னு சொல்லிட்டு இருக்க சின்ன பண்ணு. உங்க மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை பத்தி செஞ்சுக்க. நம்ம கையில என்ன இருக்கு? எந்த நேரத்துல எது நல்லபடியா நடக்கணுமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். பாரு, நானும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. எங்க மைனி திடீர்னு வந்தாவோ, பிள்ளைய பார்த்தாவோ, பூ வச்சுட்டு பேசி முடிச்சுட்டே போயிட்டாவோ. நான் யார்கிட்ட சொன்னேன் சின்ன பண்ணு? சும்மா நம்ம தான் பயந்துட்டு கிடக்கும், அவங்க என்ன சொல்லுவாவோ இவங்க என்ன சொல்லுவாவோன்னு. மத்த எல்லாரும் நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காவோ. நமக்கு என்ன தோணுதோ, நம்ம வீட்டுல இருக்கப்பட்டவங்க என்ன சொல்லுதாங்களோ நமக்கு அறிவுரை, அதை கேட்டுட்டு நம்ம நடந்துக்கிட வேண்டியதான் சின்ன பண்ணு. அதுக்கு இல்லக்கா, கீதாக்கா கிட்டலாம் சொன்னேன். கீதாக்கா அன்னைக்கே சொன்னாவோ, எங்களெல்லாம் கூப்பிடாம இருக்கக்கூடாது, எனக்கும் கோயிலுக்கு வரணும், சாமியை கும்பிடணும், அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாவோக்கா. அதான். கீதா 1000 சொல்லுவா. ஏன் அவளுக்கு சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போகணும்னா போயிட்டு வர வேண்டியதுன்னு? நீ கூட்டு போனாதான் கோயிலுக்கு போக முடியுமா? அவ ஏற்கனவே வாசியில காலத்தை கழிக்கப்பட்டவ. மாப்பிள்ளை சம்பாதிச்சு கொண்டு வரப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வீட்டுல சேர்த்து வச்சுக்கிடுவா. 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டாளே.
இப்ப நீயே போய் நேர்ல கீதா கிட்ட சொல்லி பாரு. ஏ கீதாக்கா, நாங்க வேன் பிடிக்கலான்னு பார்த்தோம், கார் பிடிக்கலான்னு பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. அதனால நாங்க இப்ப பஸ்ல போலாம்னு தான் முடிவெடுத்திருக்கோம். பஸ்ல போகும்போது அவங்க டிக்கெட் எடுத்துக்கிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு. உடனே கீதா என்ன சொல்லுவா தெரியுமா? ஐயோ அப்படியே சின்ன பொண்ணு, எனக்கு இங்க ஒரு விசேஷம் இருக்கு, அங்க ஒரு விசேஷம் இருக்கு, எனக்கு அங்க போகணும், அதனால நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நேரம் வாரேன்னு சொல்லுவா பத்துக்க. என்ன சிரிக்க சின்ன பொண்ணு? அப்படிதான் சொல்லுவா கீதா. அவளை பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு. இங்க பாரு, நான் சொல்லதை கேளு. நீ உங்க மாமியார் சொன்ன மாதிரி கேட்டு நீங்க மட்டும் போய் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்திட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு தான் 2-3 வாரத்துல பிறந்த நாள் வரப்போகுதுல்ல, அப்ப வேணா உங்க மாமியார் கிட்ட கேட்டுக்க. உங்க மாமியார் சொன்ன உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கேக்கை வாங்கி வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துரு, அவ்வளவுதானே? சரிக்கா, அப்ப அப்படியே செஞ்சுக்கிடலாம். ஏக்கா, உங்க வீட்டுக்கு மைனி மட்டும்தானே வந்தேன்னு சொன்னாவோ? இப்போ உங்க அண்ணே மைனி மகன் எல்லாம் கூட்டிட்டு பொண்ணு பக்கம் வர்றாவோன்னு சொல்லிட்டு இருந்தேல்லக்கா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க மைனி காலையில தான் சொன்னா பத்துக்க. நானும் நல்ல நாள் இருக்கான்னு பாக்கேன், நீயும் பாரு மரகதம் நல்ல நாள் என்னைக்குன்னு. அன்னைக்கு நாங்க இன்னொரு நேரம் பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா பத்துக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நம்ம 5 பேர் ரொம்ப தூரமாலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திய. இப்ப பாத்தேடா, அங்க இங்கன்னு தேடி கடைசியில மாப்பிள்ளை உங்க குடும்பத்துக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம என்ன செய்ய, எல்லாம் எழுதி வச்சபடி எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிக்கா, நான் போய் லதாக்கா வீட்டுல போய் பிளவுஸ் வாங்கிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. பூவெல்லாம் நல்ல செழிப்பா பூத்திருக்கு. மீனா, மாமா அங்க நிக்காங்க பாரு. மாமா. அட ராணி, மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமோள, நீ எப்படிமா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாமா. அதிசயமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கிய? வயசான காலத்துல உங்களை நாங்க தான் மாமா நல்லபடியா பாத்துக்கிடணும். ஆனா நீங்க இப்போ தனிமையா அந்த வீட்டுல. என்ன மருமோள செய்ய, எல்லாம் காலத்தோட கட்டாயம். நம்ம எப்படி வாழணும்னு காலம் தானே தீர்மானிக்கும். சரி வாங்க மக்கா, இங்கே நின்றுட்டு இருக்கிய, வீட்டுக்குள்ள போவோம் வாங்க. செடியில நிறைய பூவெல்லாம் பூத்து கிடக்க. ஆமா மருமோள, எல்லா செடியையும் நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடுதேன். பூவெல்லாம் என்ன அளவோல பூத்து கிடக்கு பத்தியா? என் பேத்தியையும் கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அவள் இந்த பூவெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பா. மாமா, அது பிள்ளைய நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேனே. சரி மருமோள, உங்க சௌரியம் போல பிள்ளையும் பாத்துக்கிடுங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். பாவங்கா மாமா, ஒத்தேல அந்த வீட்டுல இருக்காரு பத்தியல. ஆமா மீனா, என்ன செய்ய? வாங்க மக்கா, உட்காருங்க. மாமா நீங்க உட்காருங்க. இருங்க மக்கா, உங்களுக்கு காபி போட்டு கொண்டாரேன். என்ன மாமா நீங்க, வயசான காலத்துல உங்களுக்கு தான் நாங்க காபி போட்டு தரணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, இப்ப வரைக்கும் நான் தானே காப்பி எல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டுதே, நான் தானே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டுதேன். உங்களை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கு எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. வயசான காலத்துல நாங்க தான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிடணும். எனக்கு என்ன குறை மருமோட, நான் நல்லா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம இங்க நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கு மருமகளும் நீங்க தான், மகள்களும் நீங்க தான். பிள்ளைகளுக்கு நான் செய்ய மாட்டேனா? இருங்க மக்கா, காப்பியை போட்டு கொண்டாறேன். எப்பா வாமக்கா. தம்பி நீங்களா? நான் தான்க்கா வர சொன்னேன். மைனியா நல்லா இருக்கீங்களா? ஆமா தம்பி, நல்லா இருக்கேன். எப்பா இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி மக்கா. எப்பா அடுத்த மாசமும் இதே மாதிரி மாத்திரை காலியாவதுக்கு முன்னாடியே சொல்லிருங்கப்பா, நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருதேன். உனக்கு எதுக்கு மக்கா வீண் சிரமம், நானே வாங்கிக்கிடுதேன். இப்ப என்னப்பா நீங்க மாத்திரை மருந்து கூட நான் உங்களுக்கு வாங்கி தரக்கூடாதா? இதுல எனக்கு என்னப்பா சிரமம் வேண்டி கிடக்கு? யாருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு நமக்கா நான் இப்படி தனியா வந்து இருக்கேன். இதுல ஒன்ன போட்டு மருந்த வாங்கித்தா மாத்திரை வாங்கித்தான்னு ஒன்ன போட்டு கஷ்டப்படுத்த கூடாது இல்ல. இப்பா அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லப்பா, இது என் கடமை, நான் தான்ப்பா செய்யணும் உங்களுக்கு. மைனியா இப்ப நல்லா இருக்கீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல? தம்பி அது ஏக்கா என்னக்கா அது வந்துட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிய? நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்குள்ள மீனா, நான் மாமியார் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பிரச்சனையோட கோவப்பட்டுலாம் வந்தேன். அதான் தம்பி கவலைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அது இல்ல, சும்மா தான், நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லலாம்ல, அப்ப கொஞ்சம் நிம்மதியா இருப்பார்ல. ஏக்கா நீங்க வேற, காலமும் நேரமும் எப்படி வேணாலும் மாறலாம்க்கா. அண்ணன் தம்பி அவங்க 2 பேரும் எப்போ சண்டை போட்டாலும் எப்ப வேணாலும் பேசி சரி பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்கக்கா. நீங்க இப்ப போட்டு இவங்க கிட்ட நான் அன்னைக்கு சண்டையெல்லாம் போடல, ஒன்னும் கவலையும் படல, வேனுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி இவரை சமாதானப்படுத்தினேன்னு வச்சிருங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களை பத்தி சொல்லி காட்டுவாருக்கா. என்ன சொல்லுது மீனா? ஆமாக்கா, காலம் எந்நேரம் மாதிரி ஒரே மாதிரி இருக்காதுல. இப்ப நமக்காக பேசப்பட்டவர் நாளைக்கு அவங்க அண்ணனுக்காக பேசுவார்ல. அதனால நீங்க நான் நல்லா தான் இருக்கேன் தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, வேற எந்த விஷயத்தையும் சொல்லாண்டாம்.
நீ சொல்லதும் சரிதான் மீனா, நான் அப்படியே சொல்லிடுதேன். ஏங்க, அந்த அக்காவே மனசு சங்கடப்பட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு இல்ல மீனா. அந்த அக்காவே இப்ப நான் கொஞ்சம் பேசினதுனாலதான் சமாதானமா இருக்காங்க. நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லி மறுபடியும் வருத்தப்பட வைக்காதீங்க. சரி மீனா. ஏங்க, மாமா எப்படி தனியா அங்க இருக்காங்கல்ல, நம்ம கூட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்லங்க. நானும் எத்தனையோ நேரம் எங்க அப்பாவை கூப்பிட்டுட்டேன் மீனா. எங்க அப்பா வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நீ இப்படியே விட்டுருவீங்களா? வயசான காலத்துல இப்ப மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்கீங்க. அவங்களுக்கு ஒரு தேவைப்படும் போது நீங்க யாராவது பக்கத்துல இருக்காண்டாமாங்க. வயசானவங்களை இப்படி தனியா வீட்டுல விடுறது தப்பு இல்லங்க. மர்மோல என் மேல நல்ல அக்கறையோட பேசுத மக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இங்கதான் மக்கா. நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நல்லா இருந்த காலத்துல என்ன அந்த வீட்டுல இருக்க விட்டாளா? அவளுக்கு பணம் மட்டும் இருந்தா போதும். பணம் பணம் பணம். சம்பளம் வாங்கி கொண்டு அவ கையில அவ்வளத்தையும் கொடுத்தரணும். 10 ரூபாய்க்கு கூட அவ கையதான் எதிர்பார்த்து நிக்கணும். அப்படி இருந்தோம்னா என்ன நல்லவேன்னு சொல்லுவா. ஒரு மாசம் சம்பளத்துல எனக்கு தேவையான பணத்தை நான் எடுத்துட்டு மீதி அவ கையில கொடுத்தோம்னா அன்னைக்கு வரும் சண்டை. அவ என்னையும் நல்லபடியா பாத்துக்கிடல. வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு முடி சோறு கூட போடல. அவ சொல்ல போனா எச்சி கையால கூட அவ காக்காவை ஓட்ட மாட்டா. சின்ன பிள்ளைகளா இருந்த என் பிள்ளைகளுக்கும் எங்க அம்மாவுக்காக தான் நான் சகிச்சுக்கிட்டு அவ கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் பிள்ளைகளும் பெருசாயிட்டு எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாவோ. அதுக்கப்புறம் நம்ம எண்ணத்துக்கு யாருக்கு சிரமமா இருக்கணும்னு தான் நான் பாட்டுக்கு இந்த தோட்டத்து வீட்டுல வந்து தனியா இருக்கேன். எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் பணம் வருது. அதுல என்னால முடிஞ்ச கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு நானும் அதுல சாப்பிட்டுக்கிட்டு இங்க நிம்மதியா இருக்கேன். என் சின்ன மகனும் அடிக்கடி என்ன இங்க வந்து பாத்துக்கிடுவான். நான் இப்ப இங்க நிம்மதியா இருக்க மருமோல. என் காலத்துக்கும் நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். என்னம்மா மாத்திரை தின்னுட்டே இல்ல? குடிக்க தண்ணி வேணுமா? மாத்திரை தின்னு தண்ணி எல்லாம் குடிச்சாச்சு, ஒண்ணு வேண்டாம். ஆமா, உன் தம்பி யாருன்னு இங்கல இன்னும் ஆளையே காணல. ஏமா அது தெரியலையம்மா. என்னல தெரியலன்னு கிடக்க? வீட்டுக்கு மூத்தமாவே உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கல? உன் தம்பி யாரு நேத்து காலையில ஆபீஸ்க்கு போனா, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்தாரால? இன்னும் வரலையம்மா வீட்டு பக்கமே. உன்கிட்ட ஒவ்வொன்றும் விளக்கமா சொல்லணுமால? உன் தம்பி பொண்டாட்டி உன் தம்பியா அவன் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. சரிம்மா, மாமியார் வீட்டுக்கு தானே போயிருப்பான். போயிட்டு ஒரு 2 நாள்ல வருவான். வருவானா? என்னல சொல்லுத? அப்படி மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி இருந்தா அவன் ஒரு போன பண்ணி நம்ம கிட்ட சொல்லிருப்பாம்ல. இந்நேரம் வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னானா பாத்தியா? சரிம்மா விடு, அவன் எப்படியும் வீட்டுக்கு வருவான். இல்ல உன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனால, அப்ப அவன் நம்ம கிட்ட எப்படி சத்தம் போட்டு போனான்? அதுக்கப்புறம் அவன் நமக்கு ஒரு போன் பண்ணி பேசல, அந்த வீட்டு பக்கமே வரலையல. இவனை இப்படியே விட்டாலாம் சரியா வராது. இன்னைக்கு மாமியார் வீட்டுல போய் கிடக்கான். இன்னும் 2-3 நாள்ல அவனுக்கு சம்பளம் வரும். அவ்வளத்தையும் அவன் பொண்டாட்டி புடிங்கி வச்சுக்கிடுவாள. இங்க பாருல, நான் சொல்லத கேளு. முதல்ல உன் தம்பிக்கு போன பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. கேட்டுட்டு வீட்டுக்கு உடனே வர சொல்லு. ஏமா அவன் கோபமா இல்லாம போயிருக்கான். எப்படியும் கோபம் கொஞ்சம் தணிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவாம்மா. அவன் என்ன சின்ன பையனா காணாம போறதுக்கு? ஏல நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லாதல, நான் சொல்லத கேளு. முதல்ல அவனை போன பண்ணி எங்க இருக்க ஏது இருக்க சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லு. அப்படி வரமாட்டேன்னு அவன் சொன்னான்னா உடனே சொல்லல, அம்மைக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லு. அவன் உடனே அடிச்சு புரண்டு வருவான். சரிம்மா. திமிரு பிடிச்சவா வீட்டுக்கு வந்த புதுசுல எத்தேன்னு நல்லா பேசினா. இப்ப மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா போலுக்க. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த குந்தாணி தான். அவ பேச்ச இவ கேட்டிருப்பா, இவ பேச்ச அவ கேட்டிருப்பா. கேட்டுவிட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாள. எங்க இருக்கானோ, மாமியார் வீட்டுல இருக்கானோ, சம்பளத்தை வாங்கி கையில கொடுத்துட்டானோன்னு தெரியலையே. ஹலோ